ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சொல்லு கையில். கையில் அவர் என்ன சொன்னாலும் நாம செஞ்சிடலாம். அவருக்கு என்ன கோவம்? இவ தம்பிக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, அவ்வளவுதானே? எனக்கும் அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே கௌஷிக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் சொல்றாங்க. அதையே தானே மாப்பிள்ளை நினைக்கிறாரு. அவரு விருப்பப்படி பண்ணிடலாம். கையல், மாப்பிள்ளை எங்கன்னு மட்டும் சொல்லு, நான் போய் பேசுறேன். அக்கா, என்னக்கு அமைதியா இருக்கீங்க? மாமா எங்க? எங்கன்னு தெரியலடா. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எழில் எங்க போனாருன்னே தெரியல. அண்ணி, நாங்களும் அண்ணனுக்கு போன் பண்ணி பார்த்தோம். ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றது, எங்க போய் தேடுறதுன்னு ஒன்னும் புரியல. இது வரைக்கும் எழில் இப்படி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. பாத்தியாடி, நீ பண்ண காரியத்தால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாத்தியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இந்த மாப்பிள்ளை போயிட்டு பாரு. உன்னை எவ்வளவு நம்பணும், இப்படி எங்களை மோசம் பண்ணிட்டேடி பாவி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எந்த பிரச்சனையை பத்தி யோசிப்பேன்? யாருக்காக நீ யோசிப்பேன்? இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம குடும்பத்து ஆளுங்களே நம்மள புரிஞ்சுக்காம கோவப்பட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா, இந்த விஷயம் மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆக போதோ? ஐயோ, நீங்க கயல் குடும்பத்தை சும்மா விடக்கூடாது சம்மந்திமா. எனக்கே ரத்தம் கொதிக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சம்மந்திமா. இது உங்க புள்ளைக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடந்த துரோகம். இவ்வளவு நாளா நீங்க சேர்த்து வச்ச உங்க கௌரவத்துக்கும் செல்வாக்குக்கும் ஏற்பட்ட ஒரு இழுக்கு. இதுக்கு காரணமான அந்த கயல் குடும்பத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். அவங்களா இப்ப எங்க இருக்காங்க? உங்களை எப்படி ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு அவங்க குடும்பமா சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? உன்னை நம்பினதுக்கு எல்லாரையும் கழுத்து அழுத்துட்டல. நீ பண்ண காரியத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு பாத்தியா? எழில் மாப்பிள்ள கோச்சிட்டு போயிட்டாரு. தர்மலிங்க பெரியப்பா நம்ம உறவே வேணான்னு போயிட்டாரு. மொத்தத்துல இந்த விஷயம் தெரிஞ்ச குடும்ப மானமே போகுது. ஒரு கோத்துக்கு அடிச்சு அப்படியே கொன்னலாம் தோணுது. நீ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றியா உன் தம்பியை லவ் பண்ணதுக்கு? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். என்ன சரி பண்ணோம்? என்னத்த சரி பண்றது? எல்லாம் கைமீறி போயிடுச்சே. இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டால. ஐயோ மூர்த்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு மூர்த்தி. எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு யோசிக்கலாம். கயல், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இவ பண்ணதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா பேசுனபடி இவளுக்கும் கௌஷிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பிடலாம். இத பாரு, இவளோட கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், ஏழு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்துருவாரு. பெரியப்பாவோட கோவமும் சரியாயிடும். மீனாட்சி மேடம் கிட்ட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாக்கா. திரும்ப திரும்ப முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இல்ல கயல், நான் விருப்பமே இல்லாதவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? அதுக்காகவா நான் இவ்வளவு போராடுறேன்? கயல், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக இவ வாழ்க்கையை நம்ம நரகமாக்கிட முடியாது. எழில் கோச்சிட்டு போயிட்டாரு. அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எழில பத்தி எனக்கு தெரியும். என்கிட்ட அவரோட கோவம் கொஞ்ச நேரம் தான். இல்ல கயல், நான் கண்டிப்பா என்ன தேடி வருவாரு, என்ன புரிஞ்சுப்பாரு.
அதே மாதிரி பெரியப்பா கிட்ட பேசியும் புரிய புரிய வைக்க முயற்சி பண்றேன். இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே மீனாட்சி மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுதான்.